கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ள சோக நிகழ்வை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடலூரில் ஒரு மாணவன் தற்பொழுது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உடல்நலன் நன்றாக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்த காட்சிகளையும் பார்த்தோம். தற்போது நம்மோடு செய்தியாளர் தன்ராஜ் இணைகிறார். வணக்கம் தன்ராஜ். கடலூரின் காலையில் ஏற்பட்ட இந்த சோக நிகழ்வு காரணமாக 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதேபோன்று ரயில்வே துறை சார்பாக அளிக்கப்பட்ட அறிக்கையில் முரண் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் வெளியாகியுள்ளதா? கண்டிப்பாக. அதாவது கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே இந்த கிராசிங் தனியார் பள்ளி பேருந்து வேன் காலையில் கடக்கும்போது ரயில் மோதி அந்த விபத்தானது ஏற்பட்டது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்கள் உயிர்ந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அருகில் உள்ள கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செழியன் என்ற மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்துள்ளார். இதனால் அந்த பலி எண்ணிக்கையானது 3ஆக உயர்ந்துள்ளது. மேலும் அந்த கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்களும் உறவினர்களும் தொடர்ந்து பார்க்க வந்தவர்களால் வெறும் அழுகை குரலாகவே அந்த கடலூர் மருத்துவமனை வளாகம் முழுவதும் உள்ளது. இதனிடையே சம்பவம் நடந்த பகுதியில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் கடலூர் மாநகர போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணங்கள் முதலில் அந்த கேட் கீப்பர் தூங்கியதால் அந்த கேட்டை மூடாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அந்த கேட் மூடும் போது வேன் டிரைவரான அவர் அந்த கேட்டை திறக்க சொல்லி அந்த கடந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த இருப்பட்ட தகவலும் முரண்பாடாக இருந்தால் என்ன நடந்தது என்பது உறுதியான தகவலுக்காக தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த கேட் கீப்பர் அவர்தான் இந்த விபத்திற்கு காரணம் என அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த கேட் கீப்பர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அந்த ரயில்வே நிர்வாகம் அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொடர்ந்து அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இந்த பகுதி, அதாவது கடலூர் மாவட்டம் முழுவதுமே இந்த விபத்து சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்துள்ளது. மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மாணவனை பார்ப்பதற்காக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வருவதாக இருந்த நிலையில் தற்போது அந்த மாணவர் உயிரிழந்த நிலையில் மேலும் அந்த பலி எண்ணிக்கை கடலூர் மாவட்டம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்துள்ளது. மேலும் கடலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் இன்னும் மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருவதால் வலி எண்ணிக்கை உயரக்கூடுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. தன்ராஜ், தகவலுக்கு நன்றி. தற்போது நம்முடன் செய்தியாளர் நாகமுத்து இணைகிறார். வணக்கம் நாகமுத்து. ரயில்வே போலீசார் மற்றும் கடலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்துள்ளதா? கூடுதலாக அங்கு நடைபெற்று வரும் களப்பணிகளையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார். காலையில விழுப்புரத்திலிருந்து மாயவரம் செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ரயில் கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் கடக்கும்போது பள்ளி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளாகுது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே நிமிலேஷ் என்ற மாணவர் உயிரிழக்கிறார். அதனைத் தொடர்ந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட சாருமதி என்ற மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில செழியன் என்ற மாணவர் பாத்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில பார்த்தா அவரும் உயிரிழந்த நிலையில தற்போது இந்த ரயில் பள்ளி வேன் மோதிய விபத்துல உயிரிழந்தவர்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வேனானது கடலூர் அருகே இருக்கக்கூடிய சேடப்பாளையம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம், தொண்டமானத்தம் ஆகிய பகுதியில பள்ளி மாணவர்களை ஏற்றுக்கொண்டு சென்ற ஒரு சூழ்நிலையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக செழியன் என்பவர் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கார். அவருடைய சகோதரி சாருமதி அவர் பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கார். இவர் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த இருவருமே தற்போது உயிரிழந்த சம்பவம் கடலூர்ல பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த பள்ளி வேனை ஓட்டிய ஓட்டுநர் சங்கர் என்பவர் பாத்தீங்கன்னா தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த ரயில் மற்றும் பள்ளி வேன் மோதி விபத்து ஏற்பட்ட போது அந்த மின்கம்பம் சாய்ந்ததுல மின்சாரம் பாய்ந்து ஒருவர் கடலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கான காரணம் ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய அந்த ட்ராக் மெயின்டெனர் அவருடைய கவனக்குறைவால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறி அந்த ட்ராக் மெயின்டெனர்
பன்கா சர்மா என்பவரை வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதுகாவலருடைய அறையும் வந்து மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது வந்து ரயில்வே துறை போலீசாரும் அங்கு வந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு இருக்கின்ற முதல் கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையினுடைய அலட்சியத்தினால்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கேட் மூடப்பட்டிருக்கிற நிலையில அவர் வந்து அந்த கேட்டை வந்து எடுத்துவிட்டு பள்ளி வேனை இயக்க முற்பட்டதாக முதற்கட்ட அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விபத்துக்கு காரணமான அந்த ட்ராக் மெயின்டெனர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ந்து வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில கடலூர் மாவட்ட நிர்வாகமும் கடலூர் மாவட்ட காவல்துறையும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரையிலும் தெரியாத ஒரு சூழ்நிலையில வேறு தரப்புகள் வந்து அதாவது இரண்டு தரப்புகள்லையுமே வந்து குற்றம் இருப்பதாக கூறப்படும் நிலையில இது தொடர்பான முழுமையான விசாரணை இன்னும் முடிக்கப்படவில்லை. இந்த விபத்து ஏற்பட்ட அந்த செம்மங்குப்பம் பகுதியில கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வந்து நேரில் சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார். மேலும் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் அங்கு பார்த்த அந்த விபத்தை பார்த்த ஊர்க்காரர்கள் என அனைவரிடமும் விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த விபத்துல சிக்கி பள்ளி மாணவர் ஒருவர் வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவர் வந்து அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று மருத்துவ தரப்பிலையும் அந்த தொடர்ந்து வந்து மானிட்டரிங் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழக மன்னிக்கவும் ரயில்வே துறையின் சார்பாக இழப்பீடுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடுமோ என்ற அச்சம் வந்து கடலூர்ல நிலவுகிறது. தொடர்ந்து காவல்துறை தரப்பிலையும் ரயில்வே துறை தரப்பிலையும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலையும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மற்றும் இங்கு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை வந்து கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் இங்கு வந்து பார்வையிட்டு காவல்துறை உரிய விசாரணையை நடத்தி வருவதாகவும் இது சம்பந்தமாக முறையான அறிக்கை வந்து விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பள்ளி மாணவர்கள் பயணம் செய்த இந்த பள்ளி வேன் மற்றும் ரயில் மோதிய விபத்துல வந்து பாதுகாப்பை உறுதி செய்திருக்க வேண்டும் என்று ஒரு தரப்பும் ரயில்வே துறையினுடைய அலட்சியம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அங்கு பணியில் இருந்த அந்த ட்ராக் மெயின்டெனர் வந்து பாத்தீங்கன்னா உறங்கியதாகவும் செல்போன்ல பேசி கொண்டிருந்ததாகவும் அவர் வந்து சிக்னல் செய்யாததுனாலதான் இது மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டதாகவும் கருத்துக்கள் வந்து கூறப்படும் நிலையில அந்த செம்மங்குப்பம் பகுதியில ஒரு பதட்டமான சூழ்நிலையானது நிலவி வருகிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில் மோதி பேருந்து பள்ளி பேருந்து வந்து அப்பளம் போல நொறுங்கிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். தற்போது வந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய நிலையும் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஓட்டுநர் சங்கர் அவர்கள் வந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே வந்து 2 பேர் உயிரிழந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட அந்த செழியன் என்பவர் பள்ளி மாணவரும் உயிரிழந்த சம்பவம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் வந்து உயிரிழந்த சம்பவம் கடலூர்ல பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராம்குமார். நாகமுத்து, தகவலுக்கு நன்றி. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். இந்த சோக நிகழ்வு அப்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டுள்ளார். நம்முடன் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைகிறார். வணக்கம் ஜீவபாரதி. ரயில்வே துறையினுடைய அலட்சியம் அல்லது பள்ளி பேருந்து டிரைவருடைய அலட்சியம் என பார்க்கப்பட்டாலும் தற்போது 3 உயிர்கள் பலியாகியுள்ளது. இதற்கு யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்பதை அடுத்த பக்கமாக இருந்தாலும் 3 உயிர்கள் இன்று பலியாகியுள்ளது ஒரு பெரிய சோக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ரயில்வே துறையினுடைய அறிக்கையில் முரண் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படி எந்த ஒரு பெரிய அலட்சியத்தை தற்போது ரயில்வே துறை ஏற்படுத்துகிறது நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்த கடலூரில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த விபத்தின் காரணமாக 2 விதமான இந்த முரண்பாடுகள் சார்ந்த ஒரு அறிக்கையை வந்து ரயில்வே துறை வந்து
தற்போது வரைக்கும் சமர்ப்பித்திருப்பதாக வந்து தெரிகிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து கேட் கீப்பர் சார்ந்த ஒரு அறிக்கையை வந்து இந்த ரயில்வே துறையானது வந்து வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, கேட்டை மூட முயன்றதாகவும், மூட வேண்டாம் என வேன் டிரைவர் வந்து கூறியிருப்பதாக முதல் வந்து அறிக்கையானது வந்து சொல்லப்பட்டிருந்தது. இரண்டாவது அறிக்கையில் கேட் கீப்பர் வந்து கேட்டை மூடியதாகவும், திறக்க சொல்லி ஓட்டுநர் வந்து வலியுறுத்தியதாகவும் வந்து இந்த இரண்டாவது அறிக்கையில வந்து அந்த தகவலானது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டு ஒரு முரணான தகவல்களை அளித்ததன் காரணமாக தற்போது ரயில்வே துறையினுடைய அந்த தொடர்ச்சியாக அந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரியான முறைகள்லாம் வந்து பயன்படுத்தப்படும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கேட்டுகள் வந்து மூடப்பட்ட ரயில்வே கேட்டுகள் வந்து சரியான காலகட்டங்களில் மூடப்படாத காரணத்தால் கடந்த காலங்களில் பல்வேறு ரயில் விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அன்றைய காலகட்டங்களில் குறிப்பிட்டு இந்த கேட் கீப்பர்கள் தான் வந்து அதில் மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்து இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இது வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த வலியுறுத்தல், அதற்கான நிதி உதவி உள்ளிட்ட நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில தற்போது மீண்டும் அத்தகைய ஒரு சம்பவத்தை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த காலை 7:40 மணி அளவில் வந்து இந்த சம்பவமானது வந்து நடைபெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் தொடங்கி மாவட்ட அமைச்சர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட பலரும் வந்து நேரடியாக அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதே போல அந்த சரக டிஐஜியும் வந்து நேரடியான அந்த ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வுக்கு பிறகாக அந்த கேட் கீப்பர் வந்து பங்கஜ் அப்படிங்கிறவரை வந்து நேரடியாக கைது செஞ்சிருக்காங்க. அதற்கு முன்பாக அந்த சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த பல மக்களும் தொடர்ச்சியாக பங்கஜ் மீது கடுமையான தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. அதே போல அந்த கேட் கீப்பர் இருந்த அந்த மிக முக்கியமான அறை, அதே போல ரயில்வேனுடைய அந்த அலுவலகம் உள்ளிட்டவற்றை வந்து மக்கள் வந்து அடித்து உடைச்சிருக்கிறதாக தற்போது செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பிட்டு இந்த ரயில் பயணம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு பகுதிகளை வந்து கிராஸ் செஞ்சுட்டு போகும்போது அந்த சிக்னல் முறையின் அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக அங்க அந்த மிக முக்கியமான ஒவ்வொரு கேட்டுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் முறையில் வந்து மூடப்படும். அங்க இருக்கக்கூடிய கேட் கீப்பர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து தொடர்ச்சியான அறிவுறுத்தின் பேரில் சரியான நேரத்தில் வந்து அதை மூடுவார்கள். அதன் பிறகாக மீண்டும் திறக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு இருக்கோம். தற்போது பங்கஜ் சர்மா மீதான ஒரு நடவடிக்கையானது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் வந்து பொதுவாக ஒரு ரயில் அந்த பகுதிக்கு வருகிறது என்றால் சிக்னல் கிடைத்த பிறகுதான் அது வந்து அந்த இடத்தையே தாண்டி செல்லக்கூடியதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த பள்ளி வேன் டிரைவர் சொன்னார் என்பதற்காக கேட்டை மூடாமல் இருந்தால் அந்த சிக்னல் ஆனது அங்கே லாக் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் ரயில் வருவதற்கான அந்த வேகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கான அந்த சிக்னல் வந்து கொடுக்கப்படும். அதாவது குறிப்பிட்ட ரயிலானது வந்து இந்த ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணிருக்கு, அது அடுத்த ஸ்டேஷன் வந்து வரும் அப்படிங்கிற அந்த சிக்னல் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இருந்த போதிலும் கூட இதில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியாக மாறுகிறது. ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது சார்ந்து இல்லாமல் அடுத்ததாக ஒவ்வொரு இந்த ரயில்வே கேட் பகுதியிலையும் வந்து தனித்தனியாக கேட் கீப்பர்கள் வந்து கான்ட்ராக்ட் முறையிலேயோ அல்லது முழுநேர ஊழியர்களாகவோ வந்து தொடர்ச்சியாக வந்து நியமிக்கப்பட்டு வந்திருக்காங்க. இதுல குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது மொழி சார்ந்த விஷயங்களையும் இதுல சொல்றாங்க. மொழி தெரியாத நபர்கள் வந்து இங்க பணியமர்த்தப்பட்டிருக்காங்க, அதுவும் வந்து சிக்கலா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ரயில்வே துறையினுடைய அறிக்கை வந்து அந்த மொழி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தாண்டி ஒரு பக்கம் முரணாக இருந்தாலும் அந்த ஓட்டுநர், அந்த வேன் ஓட்டுநர் வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் இந்த கேட்டானது வந்து திறக்கப்பட்டிருக்கிறதாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியாததா இருக்கிறது. இன்னொரு பக்கம் பள்ளி நேரம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் போது ஒருவேளை ரயில் வந்து வருது அப்படின்னா இன்னும் சில நிமிடங்கள் வந்து தாமதமாக ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த தாமதத்தை வந்து தடுப்பதற்காக கேட்டை திறந்து வைக்குமாறு வந்து கேட்டிருக்கிறதுக்கான அதிகப்படியான ஒரு சூழல் இருக்கு. தொடர்ச்சியாக தினம் இந்த குறிப்பிட்ட தண்டவாள பகுதிகள் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து இந்த ரயில் சேவையானது வந்து தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த முக்கியமான ஒரு சம்பவமானது வந்து மிக முக்கியமான கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு. குறிப்பிட்ட ஒரு சில நிமிடத்தை வந்து தவிர்ப்பதற்காக ஒட்டுமொத்த
ஒரே குடும்பத்தை சார்ந்த செல்லியன் மற்றும் சார்ந்த ஆகிய 2 மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது வந்து நடந்திருக்கு. கடலூர் மருத்துவமனை உள்ளிட்ட மிக முக்கியமான அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ரொம்பவே வந்து இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகவே வந்து உறைந்து போன அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல இந்த சம்பவத்தில் காப்பாற்ற சென்ற நபரின் மீதான ஒரு மின்சார தாக்கி அவரும் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தற்போது செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது. அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்மணி வந்து இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் தொடர்ச்சியாக தான் நேரில் பார்த்ததன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அழைத்ததாகவும் அதன் பிறகாக அந்த வாகனத்தில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாணவர்களை வந்து மீட்டதாகவும் வந்து குறிப்பிடுறாங்க. அப்போது அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர்வாசிகள் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. ஒருவர் மட்டும் அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். மற்றவர்கள் வந்து அதிலிருந்து தப்பித்திருப்பதாக தற்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த மாணவர்களை மீட்டவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அதே போல இந்த இந்த விபத்தின் போது 5 மாணவர்கள் மட்டும்தான் அந்த வேனில் இருந்திருக்காங்க. அதாவது தொடக்கத்துல வந்து ஒவ்வொரு மாணவர்களாக ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலையில் வந்து இது அந்த ட்ரிப்பானது வந்து அப்போதான் தொடங்கி இருக்கு. அப்போது வரைக்குமே வந்து 5 மாணவர்கள் மட்டும் அந்த வண்டியில் இருந்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட 5 மாணவர்கள் 2 வந்து செலியன் மற்றும் சாருமதி, இருவரும் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அக்கா தம்பி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 வந்து உயிரிழந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ரயில்வே துறை வந்து ஒரு பக்கம் அறிக்கை சார்ந்த விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. அதே போல உயிரிழந்த மாணவர்கள், காயமடைந்தவர்கள், அதே போல பலத்த காயமடைந்தவர்களுக்கான அந்த நிதியுதவியும் வந்து தற்போது ரயில்வே துறை சார்பாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சார்பாகவும் இந்த நிவாரணமானது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தொடர்பாக நேரடியாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து நேரடியாக இங்க இருக்கக்கூடிய மேலாளர்கள், ரயில்வே மேலாளர்களிடம் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக கேட்டிருந்திருப்பதாக தற்போது செய்தியானது வந்து கிடைச்சிருக்கு. அதே போல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த சம்பவங்கள் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு. குறிப்பிட்டு இந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த கிராமப்புற பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கடந்த காலங்களில் நடைபெற்று வந்த நிலையில நீண்ட நாட்களுக்கு பிறகாக இத்தகைய ஒரு சம்பவமானது வந்து நடந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அந்த தங்களுடைய இரங்கலை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஆளில்லா இந்த கேட்டுகள் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படாததை போலவே இந்த மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இங்க இந்த குறிப்பிட்ட அந்த ஆளில்லா கேட், அதே போல ரயில்வே கேட் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து மேம்பாலம் வந்து அமைக்கணும், மாநில அரசுடன் இணைந்து மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும், இதற்கான வல்லுநர் குழுவை வந்து அமைத்து ஆலோசனைகளை பெற வேண்டும் அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ட்விட்டர் பக்கம் வாயிலாக அஸ்வினி வைஷ்ணவுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு. குறிப்பிட்டு கடலூர் போன்ற பகுதிகளில் வந்து இந்த மேம்பாலங்கள், அண்டர் கிரவுண்ட் மேம்பாலங்கள் அமைக்கிறதுல மிக முக்கியமான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா அதிகப்படியான மழை பொழிவு சார்ந்த அந்த காலகட்டங்கள்ல அந்த மேம்பாலங்கள்ல தண்ணீரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் மேம்பாலங்கள் தாண்டி மேலே செல்லக்கூடிய மேம்பாலங்கள் தான் சரியா இருக்கும். அதற்கான காலக்கெடுகள், அதுக்கு அது அந்த விஷயங்கள் அமையறதுக்கு எல்லாமே வந்து ரயில்வே துறை அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த விஷயங்களை செய்தால் மட்டும்தான் இத்தகைய ஒரு விஷயங்கள் இருந்து பல்வேறு உயிரிழப்புகளை வந்து காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயங்களா இருக்கும். அடுத்த கட்ட விசாரணையில இந்த மிக முக்கியமான தகவல்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பள்ளி வேன் ஓட்டுநருடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இந்த கேட்டை வந்து கேட் கீப்பர் வந்து திறந்திருப்பதாக ஒரு மிக முக்கியமான அறிக்கையின் மூலமாக ரயில்வே துறை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த விசாரணையின் போது இந்த மாதிரியான உண்மை நிலை என்ன, யார் காரணம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டங்களை தெரியும். 2 பேருக்கிட்டையும் வந்து நிச்சயம் விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. ஒருவர் வந்து கேட் கீப்பர், இன்னொருவர் வந்து அந்த வாகனத்தை ஓட்டிய அந்த ஓட்டுநர். தற்போது அவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதே போல கடலூர் மருத்துவமனை மட்டும் இல்லாமல் ஜிப்மர் மருத்துவமனையில ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடியவங்களை வந்து ஜிப்மர் மருத்துவமனையில வந்து அனுமதிச்சு தொடர்ச்சியான அந்த மருத்துவ வசதிகள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. நேரடியாகவே கடலூர் மருத்துவமனையில இந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வந்து அமைச்சர் சி வி கணேசன் நேரடியான தங்களுடைய ஆறுதல்களை வந்து தெரிவிச்சிருக்காரு தற்போது வரைக்கும். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.